சென்ற வாரத்திலே வாக்கு தத்தத்தை குறித்து பார்த்திருந்தோம். வாக்கு தத்தம், ஆண்டவர் நமக்கு வாக்கு தத்தத்தை தந்திருக்கிறார். அது நித்தியத்துக்குரியது மட்டுமல்ல, இந்த பூமியிலே நாம் வாழுகிற போதும் நமக்கு தேவையான வாக்கு தத்தத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். அந்த வாக்கு தத்தம் எதற்காக தரப்பட்டிருக்கிறது என்கிறதை குறித்து பார்த்தோம். அந்த வாக்கு தத்தத்தை எப்படி ஆண்டவர் தருகிறார் என்கிறதை குறித்தும் பார்த்தோம். அதாவது கிறிஸ்துவை அறிகிற அறிவினூடாக அந்த வாக்கு தத்தம் கிடைத்திருக்கிறது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். அதாவது தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவர், அவரை அறிகிற அறிவினாலே மகா மேன்மை மருமையான வாக்கு தத்தங்கள் அவைகள்னால நமக்கு கிடைக்கிறது என்று சொல்லி அதை குறித்து நாம் பார்த்திருந்தோம். கடவுளை அறிகிற அறிவின் நிமித்தமாக நமக்கு வாக்கு தத்தங்கள், இந்த பூமியிலே நாம் வாழ்வதற்கு தேவையான வாக்கு தத்தங்களாகட்டும், அல்லது முடிவில்லாத வாழ்வுக்குரிய நித்தியத்துக்குரிய வாக்கு தத்தங்களாகட்டும், அது நமக்கு ஏற்கனவே கிடைத்திருக்கிறது என்று சொல்லி பார்த்தோம். அப்போ தேவனை அறிகிற அறிவினூடாக இது கிடைக்கிறது. அப்ப தேவனை அறிகிற அறிவை அடைவது அல்லது அந்த தேவனை அறிகிற அறிவிலே வளர்வது எப்படி என்று சொல்லி கடைசியாக ஒரு காரியத்தை பார்த்து முடித்திருந்தோம். அது 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், நீங்கள் ரட்சிப்புக்கென்று வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாருங்கள் என்று சொல்லி, அதாவது வேதாகமத்தை கடவுளுடைய வேதத்தை வாசிப்பது, தியானிப்பது, அதனூடாக கடவுளை அறிந்து கொள்ள முடியும். அதற்காக திருவசனத்தின் மேலே வாஞ்சியாக இருக்க வேண்டும், ஆர்வமாக இருக்க வேண்டும் என்கிறதை குறித்து பார்த்தோம். அது அன்றைக்கு அதை மட்டும் சொல்லி வேகமாக முடித்து விட்டேன். காரணம், அன்றைக்கு வாக்கு தத்தத்தை குறித்து பார்த்திருந்தோம். அதனுடைய கடைசியாக கடவுளை அறிகிற அறிவிலே வளர்வது எப்படி என்கின்றதற்காக ஒரு சிறு முன்னோட்டமாக மட்டுமே அதை பார்த்தோம். இன்றைக்கு கடவுளை அறிகிற அல்லது இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வளர்வதற்கு தேவையான சில காரணிகள் எப்படி என்கிறதை குறித்து பார்க்க இருக்கிறோம். வேதாகமத்தை வாசிக்கிறது என்கிறதை சென்ற வாரத்திலே பார்த்தோம். தொடர்ந்து வேறு சில காரியங்களையும் ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறவராக இருக்கிறார். கடவுளை அறிகிற அறிவிலே வளர வேண்டும் என்பதற்காக, வளர வேண்டும் எனில் சில காரியங்களை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அது என்னவென்றால், நம்மிடத்தில் இருக்கிற சிலவற்றை விட்டுவிட வேண்டும், சிலவற்றை நாம் புதிதாக நம்மிடத்திலே நம்மோடு கூட சேர்த்து கொள்ள வேண்டும். அவ்வளவுதான். நம்மிடத்திலே ஏற்கனவே இருக்கின்ற சில காரியங்களை விட்டுவிட வேண்டும். நம்மிடத்திலே சில இல்லாத காரியங்கள், அதை புதிதாக நாம் சேர்த்து கொள்ள வேண்டும் என்கிறதை குறித்து இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். அப்போ மற்றபடி வெறுமனே வேதாகமத்தை படித்தால் மட்டும் வளர முடியுமா என்று கேட்டால் வளர முடியாது. இங்கே 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்திலே பேதுரு கூறும்போது, நீங்கள் ரட்சிப்புக்கென்று, அதாவது 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், நீங்கள் ரட்சிப்புக்கென்று வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாக இருங்கள். திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாக இருங்கள் என்று சொல்லுகிறார் அல்லவா? அதற்கு முன்பதாக வேறொரு காரியத்தை கூறிவிட்டுதான் இதை சொல்லுகிறார். அப்போ நாம் விட்டுவிட வேண்டிய சில காரியங்கள் உண்டு. அப்போ நாம் கடவுளை அறிய வேண்டும் என்று சொல்லி நாம் தீர்மானிக்கிறோம். கடவுளை இன்னும் அறிய வேண்டும், இன்னும் அதிலே வளர வேண்டும் என்று நாம் எண்ணுவோம் என்று சொன்னா நாம் சில காரியங்களை விட்டுவிட வேண்டும். பாருங்கள், 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் முதலிலிருந்து படிங்க. கர்த்தர் தயவு உள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால் சகல துர்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்து விட்டு நீங்கள் ரட்சிப்புக்கென்று வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளுக்கு போல திருவசனத்தின் மேல் வாஞ்சியார்களோ. திருவசனத்தின் மேல் வாஞ்சியாக இருக்க வேண்டும். அதற்கு முன்பதாக சில காரியங்களை ஒழித்தே விட வேண்டும். நம்மிடத்தில் இருக்கிற சில காரியங்களை ஒழித்து விட வேண்டும். அப்போ அது சகல துர்குணம், துர்குணங்கள் எது, சகல ஒரு துர்குணம் கூட நம்மிடத்திலே இருக்காமல் எல்லாவற்றையும் விட்டுவிட வேண்டும். சகல நம்மிடத்துல ஒரு சிறு அளவு கூட கபடத்தை வைத்துக்காமல் எல்லா கபடத்தையும் விட்டுவிட வேண்டும், ஒழித்து விட வேண்டும். வஞ்சகங்கள், நம்மிடத்துல காணப்படுகிற எல்லாவித வஞ்சகங்களையும் ஒழித்து விட வேண்டும்.
பொறாமையை ஒழித்து விட வேண்டும், சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்து விட வேண்டும். அப்போ இவைகளை நம்மிடத்துல வைத்து கொண்டு நாம் என்ன செய்ய முடியாது. வேதாகமத்தை கற்று நாம் கடவுளை அறிந்து கொள்ளலாம் என்று நினைத்தால் அது நடக்காது. முதலாவது கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். கடவுள் எப்படிப்பட்டவர், என்னை எப்படி மீட்டிருக்கிறார் என்கிறதை அறிந்து கொண்டு அதன் அடிப்படையில் அதிலே வளருவதற்கு, தேவனை அறிந்துகிற அறிவிலே வளர வேண்டும் என்று சொன்னால், இப்போ கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால், அப்போ இது எல்லாம் கடவுளுக்குரிய செயல் அல்ல. என்னிடத்திலே காணப்படுகிற செயல்கள் இது கடவுளுக்குரியது அல்ல. அப்போ இவைகளை நான் அழித்து விட வேண்டும். ஏதோ கொஞ்சம் அழித்தால் மட்டும் போதுமா? இல்லை, ஒட்டுமொத்தமாக அழித்து கொண்டே ஒவ்வொரு நாளும் நம்மிடத்திலே காணப்படுகிற தீய குணங்களை அழித்து கொண்டே இருக்க வேண்டும். அதுக்காகத்தான் சகல துர்குணம். அப்போ இல்ல நான் கொஞ்சம் அழித்து விட்டேன் அப்படியே இருந்து விடுகிறேன் அல்ல, இன்றைக்கு எவ்வளவு அழித்து அடுத்த நாளைக்கு அடுத்ததும் அழிக்க வேண்டும். நம்மிடத்திலே இந்த மனிதனுக்குள்ளாக எப்படியும் என்னது மாம்சம் ஆவியும் விரோதமாக ஒன்றிக்கொண்டு எதிரடையாக இருக்கிறபடியால் இந்த மாம்சத்தின் கிரியைகள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒட்டி கொண்டு வரும். அப்போ வர வர நாம் அதை ஒழித்து கொண்டே இருக்க வேண்டும். சகல துர்குணம், சகலவித கபடம், வஞ்சகம், பொறாமை, இவைகளை எல்லாம் ஒழித்து விட வேண்டும் என்று சொல்லி இங்கே பேதுரு கூறுகிறார். இவைகளை ஒழித்து விட்டு இதற்கு பதிலாக திருவசனத்தின் மேல் வாஞ்சையாக இருக்கிறது. அப்போ நாம் வெறுமனே ஒழித்து விடாமல் நாம் திருவசனத்தின் மேல் வாஞ்சையாக இருக்கிறோம் என்று நாம் எண்ணினால் அது திருவசனத்தின் மேல் வாஞ்சை அல்ல, நான் என்னுடைய வேதாகம அறிவை பெருக்கிக் கொள்ள நினைக்கிறேன் என்றே அர்த்தம். மாறாக நாம் உண்மையாக கடவுளை அறிய விரும்புகிறேன் என்று சொன்னால், கடவுள் எப்படிப்பட்டவர் என்கிறதை அறிந்திருக்கிறேன், நான் அதுல இன்னும் வளர வேண்டும் என்றால், ஏற்கனவே கடவுள் எப்படிப்பட்டவர் என்கிறதை அறிந்தேன் அல்லவா, அதற்கு ஏற்ப அதற்கு எதிரடையாக இருக்கிற இந்த என்னிடத்துல காணப்படுகிற குணங்கள், கடவுளுக்கு எதிராக காணப்படுகிற என்னுடைய குணங்கள், அதாவது கடவுள் நற்குணம் உள்ளவர், அப்ப அதற்கு எதிராக குணம் என்னிடத்துல துர்குணம் இருக்கும் என்று சொன்னால் அந்த துர்குணத்தை விட்டுவிட வேண்டும். கடவுள் கபடமற்றவர், பரிசுத்தர், அப்போ அதற்கு எதிரான குணம் தான் கபடம். அது கடவுளுக்கு உரிய குணத்திற்கு எதிராக என்னென்ன குணங்கள் என்னிடத்தில் காணப்படுகிறதோ அவைகளை எல்லாம் ஒழித்து கொண்டே விட வேண்டும். ஆகவேதான் சகலவித நான் எல்லாவற்றையும் ஒழித்து விட்டேன் என்று சொல்லி இருக்கக்கூடாது, மறுபடியும் எல்லாவற்றையும் ஒழிக்க வேண்டும். அதாவது ஒட்டுமொத்தமாக ஒழிக்கின்ற இந்த முயற்சியில நான் இருக்க வேண்டும். ஒழிக்கத்தான் நான் கடவுளை குறித்து அறிவிலே வளர முடியும். அப்போ கடவுளை அறிகிற அறிவிலே நாம் வளர்ந்தால் அது கடவுளுடைய குணாதிசயங்களை நம்மிடத்திலே அது வெளிப்படுகின்ற ஒன்றாக காணப்படும். இதைத்தான் இயேசு கிறிஸ்து பிலிப்புனத்திலே கூறுகிறார். யோவான் 14ஆம் அதிகாரத்திலே பிலிப்பு இயேசு கிறிஸ்துவினிடத்திலே ஒரு கேள்வியை கேட்கிறார். யோவான் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், ஆண்டவரே பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்ற. அப்போ இயேசு கிறிஸ்துவிடத்துல எனக்கு பிதாவை காட்டை தர வேண்டும், பிதா எங்களுக்கு போதும் என்று சொல்லி பிலிப்பு சொல்லுகிறார். அதற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுத்த பதில், நான் உனக்கு பிதாவுடைய முகத்தை எப்படி காட்டுகிறேன் என்றெல்லாம் இல்லை. மாறாக இயேசு பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? இவ்வளவு காலம் நீ என்னோடு கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? அப்போ அறிந்து கொள்ளுதல், என்னை நீ அறிந்து கொண்டாய் என்று சொன்னால் பிதாவை அறிந்ததுதான். அப்போ அது அங்கே இயேசு கிறிஸ்து என்ன சொல்ல வருகிறார்? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்போ என்னுடைய முகத்தை பார்த்தால் பிதாவுடைய முகத்தை பார்த்ததற்கு சமம் என்று சொல்ல வருகிறாரா? இல்லை. என்னை அறிந்து கொண்டால் என்று சொல்லும் போது இயேசு கிறிஸ்துடைய குணாதிசயங்கள், இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர், அவருடைய பண்புகள் எப்படிப்பட்டது என்பதை அறிந்து கொண்டால் அது பிதாவை அறிந்து கொண்டதற்கு இரண்டும் ஒன்றுதான். காரணம், இயேசு கிறிஸ்துடைய பிதாவுடைய பண்புகள் குணாதிசயங்கள் தான் அப்படியே இயேசு கிறிஸ்துவும் பிரதிபலிக்கிறவராக இருக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்துடைய குணாதிசயங்கள் அது அப்படியே பிதாவுடைய குணாதிசயங்களுக்கு ஒத்திருக்கிறது, அதுல எந்த வித வேறுபாடும் இல்லை. அப்போ அது எதனால் அப்படி காணப்படுகிறது? காரணம்,
நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அது யோவான் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே, நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள் என்று சொல்லுகிறார். அப்போ நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறபடியால், அப்போ அந்த அளவிற்கு ஒரு உறவு பிதாவுக்கும் குமாரனுக்கும் இடையே காணப்படுகிறது அந்த உறவு. அப்போ அந்த ஆகவே தான் பிதா எப்படிப்பட்ட குணாதிசயத்தை உடையவராக இருக்கிறாரோ அதே போன்ற குணாதிசயத்தை இயேசு கிறிஸ்துவும் உடையவராக இருக்கிறார். ஆகவே இயேசு கிறிஸ்துவை பார்த்தால், இயேசு கிறிஸ்துவோடு பழகும் போது அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொண்டால் அதுதான் பிதாவை அறிந்து கொண்டதற்கு சமம் என்பதாக இங்கே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். சொல்ல வருகிற காரியம், கடவுளை நாம் அறிந்து கொண்டார். இயேசு கிறிஸ்து பிதாவோடு அந்த அளவுக்கு உறவாக இருக்கிறபடியால், அவர் ஒருவரை நன்றாக அறிந்து உறவாக இருக்கிறபடியால், பிதா எப்படி இருக்கிறாரோ என்ன பண்பு நலன்களோடு அதே பண்பு நலன்களோடு இயேசு கிறிஸ்துவும் காணப்படுகிறார். நாமும் அதை போல இயேசு கிறிஸ்துவுக்கும் பிதாவுக்கும் இடையே உள்ள உறவை போல நமக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் இடையே அந்த அளவுக்கு உறவு இருக்கிற பட்சத்திலே இயேசு கிறிஸ்துடைய சுபாவங்கள் நம்மிடத்திலே வெளிப்படுகின்றதாக காணப்படும். அப்போ நான் கடவுளை அறிகிற அறிவின் மூலமாக அவருடைய சுபாவங்கள் என்னில் பிரதிபலிக்கின்ற ஒன்றாக இருக்கிறது. அப்போ அந்த அடிப்படையிலே நான் கடவுளை அறிய முயற்சிக்கும் போது அவருடைய கடவுளை அறிதல் என்றால் என்ன, அவர் எப்படிப்பட்டவர், அவர் எப்படி இருக்கிறார், எப்படி செயல்படுகிறார், அவர் என்ன செய்கிறார் என்கிறதை குறித்து அறிகிறது, அவர் என்ன சிந்திக்கிறார் என்கிறதை குறித்து அறிகிறது தான் கடவுளை குறித்து அறிதல். அவருடைய அப்போ உதாரணத்திற்கு ஒரு குடும்பம் இருக்கிறது என்று சொன்னால், ஒரு கணவன் மனைவி அறிதல் என்று சொன்னால் என்ன, மனைவியை புரிந்து கொள்வது. சிலர் சொல்வார்கள் 10 வருஷம் ஆச்சு இன்னும் என்னால இவ்வளவு புரிஞ்சுக்கவே முடியல அறிந்து என்று சொல்வது வேடிக்கையாக சொல்வது உண்டல்லவா? அப்படி இல்லை. அப்போ புரிந்து கொள்வது, ஒருவரை நன்றாக பழகினால், ஒரு நல்ல ஒரு அன்பு இருந்தால், ஒரு எந்த விதமான பிரிவினையும் இல்லாத பட்சத்திலே அந்த நன்றாக அறிந்து கொள்ள முடியும். அப்போ அந்த அறிந்து கொள்வதன் மூலமாக 2 நபர்கள் ஒன்றை ஒன்று நன்றாக அறிந்து கொள்ளுகின்ற பட்சத்திலே இவருடைய சுபாவம் இவருக்கு தொற்றிக்கொள்ளும், இவருடைய சுபாவம் இவருக்கு தொற்றிக்கொள்ளும். அப்படித்தானே? அதே போலத்தான் நான் கடவுளை அறிய அறிய கடவுளுடைய சுபாவம் நம்மிடத்தை தொற்றிக் கொள்ளுகிறது. ஆனால் நம்முடைய கெட்ட சுபாவங்கள் கடவுளுக்கு தொற்றிக்கொள்ளாது. அப்போ இந்த அடிப்படையிலே நாம் கடவுளை அறிய வேண்டும். அப்போ இந்த அடிப்படையில நான் கடவுளை அறிய முற்படும் போது நான் ஏற்கனவே கொஞ்சம் அறிந்திருப்பேன் அல்லவா ஆரம்ப கட்டத்திலே. அந்த அறிவுக்கு ஏற்ப கடவுளை நான் எதுவரைக்கும் அறிந்திருக்கிறேனோ அதற்கு ஏற்ப என்னிடத்திலே காணப்படுகிற அதற்கு எதிராக காணப்படும் அல்லவா சில குணங்கள், அவைகளை நான் விட்டுவிட வேண்டும், விட்டுக்கொண்டே வர வேண்டும். அப்போ விட்டுக்கொண்டே வர வர தொடர்ந்து அந்த அடுத்தடுத்த கட்டத்துக்கு நாம் பயணிக்க முடியும். தொடர்ந்து அந்த கடவுளை குறித்து அறிகிற அறிவிலே வளர முடியும். அடுத்ததாக பவுலப்போஸ்தலன் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ஏன் கடவுளை அறிகிற அறிவு அந்த அறிவே வளராமல் இருப்பதற்கு சில காரணங்கள் இருக்கிறது. அதை நாம் விட்டுவிட வேண்டும் என்று சொன்னீங்களா? அப்ப கடவுளை அறிகிற அறிவுக்கு ஒரு சில காரியங்களை நம்மிடத்துல காணப்படுகிற காரியங்களை விட்டுவிட வேண்டும். அப்ப அப்படிப்பட்ட சில காரியங்களை பவுலப்போஸ்தலன் கூறியிருக்கிறார். என்ன 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்திலே 5ஆம் வசனத்திலே பவுலப்போஸ்தலன் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நாங்கள் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். இங்கே ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற ஒன்று எது? மேட்டிமை. நம்மிடத்துல மேட்டிமைத்தனம் காணப்படும் என்று சொன்னால் அது நம்மிடத்திலிருந்து எழும்புகிறது. எதற்காக என்றால் நாம் தேவனை அறிகிற அறிவிலே வளராமல் இருப்பதற்கு எதிராக எழும்புகின்ற ஒரு காரியம்தான் மேட்டிமை. அந்த மேட்டிமையை
நாம் தாழ்த்துகிறவர்களாக, நிர்மூலமாக்கி போடுகிறவர்களாக காணப்பட வேண்டும். அப்போ நம்மிடத்துல மேட்டிமை இருக்கின்ற பட்சத்திலே, நம்ம எதுவரைக்கும் நம்மிடத்துல மேட்டிமை இருக்குமோ அதுவரைக்கும் நம்மால் தேவனை அறிகிற அறிவிலே வளர முடியாது. வேதாகமம் கூட சொல்லுகிறது, இதை யாக்கோபும் சொல்லுகிறார், பேதுருவும் சொல்லுகிறார். தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார் என்று சொல்லி 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்திலே பேதுரு சொல்லுகிறார். 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, அந்தபடி இளைஞரை மூப்பர்களை கீழ்ப்படிந்து நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கு கீழ்ப்படிந்து மனத்தாண்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். யாக்கோபு புஸ்தகத்திலும் 4ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனத்திலே யாக்கோபு சொல்லுகிறார், தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி. அப்போ இது வேதாகமும் சொல்லுகிற ஒரு காரியம். அப்போ நம்மிடத்துல எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லுகின்ற எண்ணம் எப்பொழுது வர ஆரம்பிக்கிறதோ, எனக்குத்தான் எல்லாம் தெரியும் அல்லது நான் எல்லாவற்றிலும் தேர்ந்தவன் ஆகிவிட்டேன் என்கின்ற ஒரு எண்ணம் எப்பொழுது வர ஆரம்பிக்கிறதோ அப்பொழுது நாம் ஒரு தேக்க நிலையை அடைந்து விட்டோம் என்று அர்த்தம். இதை பவுலப்போஸ்தலன் தெளிவாக சொல்வார். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்திலே 15ஆம் வசனத்திலே பவுல் சொல்லுகிற காரியம், ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாக இருப்போம். எந்த காரியத்திலாவது நீங்கள் வேற அதற்கு, அதாவது எந்த சிந்தையாக இருக்கும், நம்ம தேறினவர்கள் இந்த சிந்தையாக இருக்க கடவுள். எந்த சிந்தை? 12ஆம் வசனம், நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேர்ந்தவனானேன் என்று எண்ணாமல், நான் முற்றும் எல்லாவற்றையும் கற்று தேறிவிட்டேன், எனக்கு கடவுள் எல்லாவற்றையும் சொல்லி தந்து விட்டார், இனி எனக்கு தெரிய வேண்டியது ஒன்றுமே கிடையாது, நான் முழுவதும் அறிந்து விட்டேன், நான் ரொம்ப பெர்ஃபெக்ட் ஆகிவிட்டேன் என்றோ, நான் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு அடைந்து விட்டேன் என்றோ எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். அப்போ அது ஒரு பயணத்திலே தான் நான் இருக்கிறேன். நான் கடைசி வரைக்கும் இந்த பயணத்திலே இருக்கிறேன். நான் பயணம் செய்து கொண்டே இருக்கிறேன், கற்றுக்கொண்டே இருக்கிறேன், இன்னும் அறிந்து கொண்டே இருக்க வேண்டும். நான் கடவுளை முழுவதுமாக நான் அறிந்து முடித்து விட்டேன் என்று எண்ணாமல், இன்னும் அறிய வேண்டும், இன்னும் அவரை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் முற்றும் தேர்ந்தவன் என்று எண்ணாமல், நான் எதற்காக அழைக்கப்பட்டேனோ அதை எதற்காக அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன் என்று சொல்லி சொல்லுகிறார். அந்த அடிப்படையில தான் பவுல் சொல்லுகிறார், நம்ம தேர்ந்தவர்கள் எல்லாரும் இதே சிந்தையாக இருக்க கடவும். ஆகிலும் அப்படி சொல்லிவிட்டு அடுத்து சொல்லுகிறார், எதுவரையிலே நம்ம தேர் இருக்கிறோமோ அதுவரையிலே ஒழுங்காய் ஒரே சீராக நடக்க கடவும். அப்போ நமக்கு எதுவரைக்கும் தெரியுமோ, நம் ஒவ்வொரு நாளும் கடவுளை குறித்த அறிவிலே வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். எதுவரைக்கும், அதே போல எதுவரைக்கும் நாம் தெரிந்து கொண்டோமோ அதுவரையிலும் நாம் தெரிந்து கொண்ட அளவிற்கு ஏற்ப நாம் நம்முடைய குணாதிசயங்களை சரிபடுத்தி கொண்டும் இருக்க வேண்டும். அப்போ எதுவரைக்கும் எந்த அளவிற்கு நாம் தேறி இருக்கிறோமோ, எந்த அளவுக்கு நாம் அறிந்திருக்கிறோமோ அதுவரையில் அது முதல் அந்த அளவிற்கேற்ப ஒழுங்காக நடந்து கொண்டு ஒரே சிந்தையாக இருப்போம் என்று சொல்லுகிறார். நான் எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், இங்கே பவுலுக்கு ஆண்டவர் அவ்வளவு வெளிப்பாடு கொடுத்திருந்தார், அவ்வளவு ரகசியங்களை கற்றுக் கொடுத்திருந்தார். ஆனாலும் அவர் சொல்லுகிறார், நான் எல்லாவற்றையும் அடைந்து விட்டேன், நான் முழுவதும் தேர்ந்தவனானேன் என்று நான் எண்ணாமல் என்று சொல்லுகிறார். அப்போ அப்படி ஒரு எண்ணம் வருகிறது என்று சொன்னால், எல்லாம் எனக்கு தான் தெரியும் என்கின்ற ஒரு எண்ணம் வருகிறது என்று சொன்னால் அதற்கு மேல் வளர முடியாது. ஆகவேதான் நாம் ஏற்கனவே படித்த அந்த பகுதியிலே தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற மேட்டிமை, அதை நாங்கள் நிர்மூலமாக்குகிறோம் என்று சொல்லி பவுல் அங்கே சொல்லுகிறதை பார்க்க முடியும். மட்டுமல்ல, அப்போ
கடவுளை அறிகிற அறிவுக்கு விரோதமாக மேட்டிமை எழும்புகிறதாக ஒன்று காணப்படுகிறது. பவுல் இதே காரியத்தை வேறு இடத்திலும் சொல்லி இருக்கிறார். 1 கொரிந்தியர் புஸ்தகத்திலே கூட இந்த உணவு விஷயங்களை குறித்து பேசும்போது பவுல் இந்த காரியத்தை சொல்லுகிறார். அறிவு இருமாப்பை உண்டாக்கும், அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும் என்று சொல்லி அறிவு இருக்கிறது என்று சொல்லி அதை குறித்து நாம் பெருமை பாராட்டுவோம் என்று சொன்னால் அது நமக்கு இருமாப்பை உண்டாக்குகிறதாக, பெருமையை உண்டாக்குகிறதாக இருக்கும். அதே வேளையிலே அன்பு என்பது குணாதிசயம் சார்ந்தது. அறிவு என்பது வெறும் அறிவு என்பது அது என்னது, ஒரு மூளை சம்பந்தப்பட்டது. ஆனால் அன்பு என்பது அது நம்முடைய பண்பு சம்பந்தப்பட்டதாக, கடவுளிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட அந்த குணாதிசயம் சம்பந்தப்பட்டதாக காணப்படுகிறது. இப்போ அது இருக்கிற பட்சத்திலே நம்மால் வளர முடியும். வெறும் அன்பில்லாத அறிவை வைத்துக்கொண்டு அறிந்து எல்லாவற்றையும் கற்று தேறிவிட்டேன் என்கின்ற எண்ணம் இருக்கிற பட்சத்திலே அது இருமாப்பை உண்டாக்கும், அது பெருமை அல்லது மேட்டிமை உண்டாக்குகிறதாக காணப்படுகிறது. அப்போ ஆண்டவர் சொல்லுகிற அல்லது வேதாகமம் சொல்லுகிற அந்த காரியம் என்பது நமக்கு ஒரு காலமே மேட்டிமை அல்லது பெருமை எல்லாம் அறிந்து விட்டேன் என்கின்ற அந்த எண்ணம் இருந்து விடக்கூடாது. மாறாக இன்னும் அறிந்து கொள்ள வேண்டும். நான் அறிந்தது கொஞ்சம் தான், ஆண்டவர் நான் இன்னும் கற்றுக்கொள்ள ஆயத்தம். அதே வேளையிலே எதுவரைக்கும் அறிந்திருக்கிறேனோ, எந்த அளவிற்கு அறிவு இருக்கிறதோ அதற்கேற்ப அதை என்னுடைய குணாதிசயமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையிலே செயல்பட்டால் நாம் கடவுளை அறிகிற அறிவிலே வளர முடியும். அப்போ நாம் தொலைத்து விட வேண்டிய காரியங்கள், தவறான குணங்கள், அடுத்ததாக மேட்டிமை, பெருமை, இது போன்ற காரியங்கள். பவுல் இதைத்தான் செய்தார். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்திலே பவுல் தன்னை குறித்து சொல்லுகிறார். நான் என் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாய் இருக்க வேண்டும் என்றால் இருக்கலாம். பாருங்கள், பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம். காரணம், நானும் என்னது, யூதன், 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் செய்தவன், பிறந்த எபிரேயன், நியாய பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்துறவன், நியாய பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். அப்போ இவ்வளவு காரியங்கள், இதை குறித்தெல்லாம் நான் என்ன செய்யலாம்? நான் பெருமை பாராட்டலாம். நான் பரிசேயன் என்று சொன்னால் அவர்களுக்கு ஒரு வெள்ளை அங்கியையும் போட்டுக்கொண்டு இடுப்பிலே ஒரு கச்சையும் கட்டிக்கொண்டு வீதிகளிலே நடந்தால் எல்லாரும் என்னது, வணக்கம் போடுவார்கள். பயபக்தி, இவர்களை பார்த்து ஒரு பயபக்தியோடு மரியாதை நிமித்தமாக வணக்கம் போடுவார்கள். அப்ப காணிக்கை கூட கொடுப்பார்கள். ஒரு மரியாதை, ஒரு ரெஸ்பெக்ட் இவர்களுக்கு இருக்கு. அப்போ அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஒரு பொறுப்பிலே அல்லது உயர்ந்த ஒரு ஸ்டேட்டஸிலே இருந்த வரதான் பவுல். அப்போ நான் என்னை குறித்து என்ன செய்யலாம்? நான் இப்படிப்பட்டவனாக தெரியுமா என்று சொல்லி மேன்மை பாராட்டலாம். பெருமை பாராட்ட வேண்டும் என்றால் நானும் பெருமை பாராட்டலாம். ஆனால் அவர் சொல்லுகிறார், இது மாம்சத்தின் மேல் வைக்கிற நம்பிக்கை. ஆனால் இதுல ஒரு பிரச்சனை இருக்கிறது. என்ன? இதை எல்லாவற்றையும் நான் செய்வதில்லை. இந்த மாம்சத்தை குறித்து நான் எதுவும் பெருமை பாராட்டுவது இல்லை. நான் 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் செய்தேன் என்கிறதை குறித்தெல்லாம் பெருமை பாராட்டுவதில்லை. அதுல ஒண்ணும் கிடையாது. நான் எபிரேயர் பிறந்த எபிரேயன், நான் பரிசேயன், இதை குறித்தெல்லாம் நான் பெருமை பாராட்டுவதில்லை. ஏன்? இப்படி பெருமை பாராட்டினால் கடவுளை அறிகிற அறிவை வளர முடியாது. அவர் தான் சொல்லுகிறார், ஆகிலும் எனக்கு லாபமாயிருந்தவைகள், இவைகள் எல்லாம் பவுலுக்கு லாபமாக இருந்தவைகள். அவர் யூதன் என்கிறதாகட்டும், பரிசேயன் என்கிறதாகட்டும், எபிரேயன் என்கிறதாகட்டும், பென்யமீன் கோத்திரத்தான் என்கிறதாகட்டும், இதெல்லாம் பவுலுக்கு என்னது, லாபமாக இருந்தவைகள். ஒரு சமூகத்திலே ஒரு அந்தஸ்து, மரியாதை கொடுக்கக்கூடிய சில காரியங்கள் பவுலுக்கு இது லாபம் என்னது. ஆனால் அப்படிப்பட்டவைகளை எனக்கு இது வேண்டாம் என்று சொல்லி விடுகிறேன் என்று சொல்லுகிறேன். ஏன்? 8ஆம் வசனம், என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிறதுதான் மேன்மை. இந்த உலகத்திலே உள்ளதுதான் மேன்மை என்று சொல்லி ஒரு காலத்திலே நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆனால் இப்பொழுது புரிந்து கொண்டது, கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவுதான், அந்த அறிவிலே வளர்வதுதான் மேன்மை. அந்த மேன்மைக்காக, அதை பெற்றுக் கொள்வதற்காக எல்லாவற்றையும்
எதையெல்லாம் என்னுடைய மாம்சத்தின் அடிப்படையில எதெல்லாம் பெருமை மேன்மை என்று இந்த உலகத்தின் பார்வையில நான் எதெல்லாம் பெருமை என்று எண்ணிக்கொண்டிருந்தேனோ அவைகளை எல்லாம் நஷ்டம் என்று எண்ணிக்கொள்ளுகிறேன். எப்படி? இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொள்ளுகிறேன். இப்போ பவுல் திட்டம் தெளிவாக சொல்லுகிறான், நான் இதையெல்லாம் வைத்துக் கொண்டிருந்தால் இந்த உலகத்தின் அடிப்படையில நான் ஏதோ ஒரு என்னுடைய பிறப்பு இந்த இஸ்ரவேல் வம்சத்திலே பிறந்து விட்டேன், அது இந்த கல்விகளை கற்றுவிட்டேன், நியாயப்பிரமாணத்தில எல்லாம் தேற இருக்கிறேன், அதுல அந்த சட்ட திட்டங்களின் படி எல்லாம் வாழ்ந்திருக்கிறேன். அப்போ இந்த அடிப்படையில எல்லாம் எனக்கு மரியாதை கிடைக்கிறது, நல்ல அந்தஸ்து இருக்கிறது. அப்போ இந்த மத சடங்குகள் எல்லாம் சரியாக செய்திருக்கிறேன். அப்போ இந்த அடிப்படையில நான் என்னது பெருமை பாராட்டலாம், நான் பெரிய இதானாக்கும் என்று சொல்லி இது பண்ணலாம். சமூகத்திலும் எல்லா மக்கள் மத்தியிலும் அந்தஸ்து கிடைக்கும். ஆனால் நான் இப்படி பெருமை பாராட்டுகிறவனாக இருந்தால், இந்த ஸ்டேட்டஸ் எல்லாம் வைத்து இதுதான் எனக்குரியது என்று சொல்லி நான் எண்ணிக்கொண்டிருப்பேன் என்று சொன்னால், நான் கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவை அடைய முடியாது. காரணம், கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவுதான் மேன்மையானது. அந்த மேன்மைக்காக இந்த உலகத்திலே எதெல்லாம் பெருமை என்று நான் எண்ணிக்கொண்டிருக்கிறேனோ, நான் கற்றுக்கொண்ட கல்விதான் பெரிது என்று எண்ணிக்கொண்டிருப்பேனாகில் அப்படி அல்ல. நான் இந்த கோத்திரத்திலே பிறந்துதான் பெருமை என்று எண்ணிக்கொண்டிருப்பேன் என்றால் அது அல்ல. அதை எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விடுகிறேன். அதை குறித்து நான் இனி பெருமை பாராட்டுவதில்லை, அதை குறித்து நான் பேசுவதில்லை. அது ஒன்றுமே கிடையாது. நான் என்னது ஒரு யூதனாக இருக்கிற பட்சத்திலே அவன் அதுவும் இந்த பரிசேயன் என்கிற அடிப்படையில் அந்த அளவிற்கு ஒரு ஸ்டேட்டஸ்ல இருக்கிற அப்படி அந்த நபர்கள் எல்லாம் ஒரு சாதாரண மக்களை எல்லாம் எப்படி பார்ப்பார்கள்? பாவிகள் என்று சொல்லி பார்ப்பார்கள். அவர்கள் நியாயப்பிரமாணத்தை எல்லாம் ஒழுங்காக கடைபிடிக்க மாட்டார்கள் என்று சொல்லி ஒரு அற்பமாக பார்ப்பார்கள். அது தாண்டி இஸ்ரவேல் அல்லாதவர்கள் இருப்பார்கள் அல்லவா, கிரேக்கர்கள், ரோமர்கள், வேறு யாராக இருந்தாலும், ரோம அரசனாகவே இருந்தால் கூட இவர்களுடைய பார்வையில் எப்படி இருப்பார்கள்? அவர்கள் அணிகள், அவர்கள் எல்லாம் நம்மை காட்டிலும் தாழ்ந்தவர்கள், நம்ம தான் கடவுளால் நேரடியாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவர்கள் எல்லாம் கடவுளால் தெரிந்து கொள்ளப்படாதவர்கள் என்கின்ற எண்ணமுடையவர்களாக இருப்பார்கள். அப்போ அவர்களெல்லாம் மனதுக்குள்ளாக எப்படி இருப்பார்கள்? அவர்களெல்லாம் ஒரு பொருட்டாகவே மதிக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட நிலைமையில தான் பவுல் இருந்தார். ஆனால் இப்பொழுது அவர் என்ன எடுக்கிறார்? அதையெல்லாம் அது எல்லாம் எனக்கு லாபமாக இருந்தவைகள் தான், ஆனால் அது எல்லாத்தையும் நான் நஷ்டம் என்று விடுகிறேன். இனிமேல் நான் எப்படி சக மனிதர்களை எவ்வளவு இந்த சமுதாயத்தில் தாழ்ந்த நிலையில் உள்ளவர்களாக இருந்தாலும் நானும் அவர்களில் ஒருவன் தான். இந்த ஸ்டேட்டஸ் இருக்கிற பட்சத்திலே அது ஒரு தடையாக இருக்கும். அப்போ நான் இவர்களை காட்டிலும் உயர்ந்தவன் அல்ல. நானும் யாரை காட்டிலும் யூதனாகவே பிறந்தாலும் நான் யாரை காட்டிலும் உயர்ந்தவனும் அல்ல. எல்லாரும் சமம்தான். அது பணம் அடிப்படையிலாகிலும் சரி, கல்வி அடிப்படையிலாகிலும் சரி, நான் இந்த கோத்திரத்திலே பிறந்து விட்டேன் என்கிற அடிப்படையிலாகிலும் சரி, நான் இதையெல்லாம் தூக்கி சுமப்பதில்லை. நான் யூதனுக்கு யூதனாக மாறவும் சரி, நான் கிரேக்கர்களுக்கு கிரேக்கர்களாகவும் மாறவும் தயார். இங்கே ஒரு 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 பெரிய பேரியர், ஒரு தடையை உடைக்கிறவராக மாறுங்க. எதற்காக? நான் ஒரு இருமாப்படைகிறவனாக நான் இதிலே பிறந்து இருக்கிறேன், இது எனக்கு ஒரு பெரிய கௌரவம் என்கின்ற ஒரு இதுக்குள்ள இருந்தால் அவன் கிறிஸ்துவை அறிகிற அறிவின் அந்த மேன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே இந்த உலகத்திலே இதெல்லாம் நான் பெருமை என்று நினைத்து நான் என்னை நானே மெச்சிக்கொள்ளுகிறவனாக இருப்பேனோ அதுவரைக்கும் நான் கடவுளை அறிகிற அறிவில் மேன்மையை அடைய முடியாது. அப்போ அவைகளை எல்லாம் விட்டுவிட வேண்டும். நாம் இந்த உலகத்திலே இதெல்லாம் எனக்கு லாபம், இதெல்லாம் எனக்கு பெருசு என்று எண்ணிக்கொண்டு அவைகளை அடிப்படையிலே நம்மை நாமே ஒரு ஸ்டேட்டஸ் என்று சொல்லி நாம் நினைத்து வைத்திருப்போம் என்று சொன்னால் கண்டிப்பாக அது அந்த கடவுளை அறிவிலே வளர முடியாது. அப்போ இவைகளை எல்லாம் விட்டுவிட வேண்டும் என்று சொல்லி பவுல் கூறுகிறார். அப்படி விட்டு விட்டதனால்தான் அவரால் கடவுளை அறிகிற அறிவிலே வளர முடிந்தது. ஆனாலும் பவுலுக்கு அப்பப்போது பெருமைகள் வர வாய்ப்பு உண்டு என்று சொல்லி கடவுளை கூட பவுலுக்கு அந்த பெருமை வரக்கூடாது என்று சொல்லி இடைப்பட்டதாக பவுல் எழுதுகிறார். 2 கொரிந்தியர்
12ஆம் அதிகாரத்திலே 7ஆம் வசனம் பவுல் சொல்லுகிறார், எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகள் உரிய, எனக்கு அநேக காரியங்களை கடவுள் வெளிப்படுத்தி தந்திருக்கிறார். மற்றவர்களுக்கு மற்ற அப்போஸ்தலர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்ட ரகசியங்களை விடவும் பவுல் அப்போஸ்தலனுக்கு அநேக ரகசியங்களை கடவுள் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆண்டவருடைய 2ஆம் வருகையிலே ஆண்டவர் எப்படி மக்களை எடுத்துக்கொள்வார் என்கின்ற காரியங்கள் எல்லாம் பவுலுக்கு அதிகமாக வெளிப்படுத்தி இருந்தார். சபைக்கும் கிறிஸ்துவுக்குமாக அந்த உறவு எப்படிப்பட்டது என்கிறதை எளிதாக மக்களுக்கு புரிய வைக்க விதத்திலே அநேக காரியங்களை பவுலுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி இருந்தார். அப்போ அநேக ரகசியங்கள் வெளிப்பாடுகள் பவுலுக்கு இருந்தது. அப்போ இது எல்லாம் வரும்போது என்ன தெரியும், ஒருவேளை பெருமை வர வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, பாத்தீங்களா, கடவுள் என்கிட்ட தான் பிரியமா இருக்கிறார், எனக்கு மட்டும்தான் வெளிப்பாடு தர்றாரு, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது என்று நினைக்க வாய்ப்பு உண்டு. அப்படி செய்யாமல் இருப்பதற்காக பாருங்கள், 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்கு உரிய அந்த மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு, நான் என்னை பெருமை பாராட்டாதபடிக்கு, நான் பெரிய ஆள் என்று எண்ணிக்கொள்ளாதபடிக்கு எனக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டது. அதற்காக எனக்கு என்னது, ஒரு சரீரத்திலே ஒரு பலவீனம் வந்து இருக்கிறது. அப்போ நான் என்னது, ஒருவேளை எனக்குள்ளாக அந்த பெருமை எண்ணம் வரும்போது கூட நானும் மனுஷன்தான், நானும் ஒரு பலவீனமுள்ள மனுஷன்தான் என்று சொல்லி என்னை நானே உணர முடியும் என்று சொல்லி அங்கே பவுல் எழுதுகிறார். அப்போ அந்த பலவீனம் நீங்கும்படி நான் 3 முறை ஜெபித்தேன், ஆனால் ஆண்டவர் அதற்கு பதிலாக கிருபையை தான் கொடுக்கிறார், அந்த பலவீனத்தை மாற்றவில்லை. அப்போ இங்கே நாம் பெருமைப்பட்டுவிடக் கூடாது என்கிறதிலே ஆண்டவர் மிகவும் கரிசனையாக இருக்கிறார். அப்போ அதற்காக ஆண்டவரும் செயல்படுகிறவராக இருக்கிறார். அப்போ காரணம், பெருமை நம்மை தேவனை அறிகிற அறிவிலே வளர விடாமல் தடுக்கின்ற ஒன்றாக காணப்படுகிறது. பெருமை நம்ம வளர்ந்து கொண்டே இருக்கிற பட்சத்திலே, அதாவது தேவனுக்கு உள்ள உறவிலே அல்லது தேவன் எப்படிப்பட்டவர் என்கிறதை அறிகிற அறிவிலே வளர்ந்து கொண்டே இருக்கும்போது நான் அடைந்து விட்டேன், எனக்கெல்லாம் தெரிகிறது என்கின்ற ஒரு நிலை வரும்போது அதற்கு மேல் வளராமல் அங்கே ஒரு தடுப்பாக இருக்கிறது, அது ஒரு முட்டுக்கட்டையாக இருக்கிறது பெருமை, மேட்டுமை, இவைகள் எல்லாம். ஆகவே தான் இவைகளை ஒழித்து விட வேண்டும், இவைகளை நம்மை விட்டு அகற்றி விட வேண்டும். தேவனை அறிகிற அறிவை அடைவதற்கு இவைகளை முதலாவது அடைத்து விட வேண்டும். சில வேதாகமத்தின் அடிப்படையிலே கள்ளத்தீர்க்க தரிசிகள், கள்ளப்போதகர்களை எல்லாம் வெளிப்படுத்துகிறவர்கள் இருப்பார்கள். ஆனாலும் அவர்களுக்கு இன்றைக்கு கடவுள் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி தெரியாமல் இருக்கிறவர்கள் இருப்பார்கள். கடவுள் வேதாகமம் திட்டவும் தெளிவுமாக கடவுள் எப்படிப்பட்டவர், எதற்காக வந்திருக்கிறார் என்று சொல்லி திட்டவும் தெளிவாக இருந்தா கூட பல காரியங்கள் சாதாரண எளியவர்களுக்கு புரிகின்ற பல காரியங்கள் கூட அப்படிப்பட்டவர்களுக்கு கூட புரியாமல் இருக்கு. நாம் சிந்திப்பதுண்டு, ஏன் அப்படி என்று சொல்லி பார்த்தால் அவர்களிடத்திலே பெருமை இருக்கும். எங்களுக்கு தான் எல்லாம் தெரியும், எங்களை தவிர வேறு யாருக்குமே ஒன்றும் தெரியாது என்கின்ற ஒரு பெருமை இருக்கும். அந்த பெருமை நிமித்தம் அவர்களுக்கு ஒரு தேக்க நிலை காணப்படுகிறது. கடவுளை குறித்த அறிவு அற்றவர்களாக இருக்கிறார்கள். கடவுள் பிதா ஒரே கடவுள் தான், ஆனால் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்று சொல்லி தனித்தனி நபர்களாக இருக்கிறார்கள். அப்போ இந்த ரகசியம் வேதாகமத்திலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. இதுவும் கடவுளை குறித்த அறிவு. இந்த திருத்துவம் என்கின்றது கடவுள் எப்படிப்பட்டவர், எப்படி செயல்படுகிறார் என்கிற அறிவிலே முக்கியமான ஒன்று. காரணம், அதை அறிவது நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சுபாவத்தை மாற்றுவதற்கு கூட இன்றியமையாத பங்காக காணப்படுகிறது. இதை இன்றைக்கு சில நாங்கள் கள்ளப்போதர்களை எல்லாம் வெளிப்படுத்துகிறோம் என்று சொல்லுகிறவர்கள் கூட வேதாகம வசனத்தின் அடிப்படையில் தான் வெளிப்படுத்துகிறார்கள், ஓகே. ஆனால் அவர்களுக்கு இந்த அடிப்படை, கடவுள் எப்படிப்பட்டவர் இந்த அடிப்படை கூட தெரியாமல் இருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? பெருமை, மேட்டுமை. அதற்கு அவர்களால் அறிந்து கொள்ள முடியாது அது இருக்கிற வரைக்கும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திட்டம் தெளிவாக சொல்லுகிறார், நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் என்று சொல்லி திட்டம் தெளிவாக சொல்லுகிறார். அப்போ இயேசு கிறிஸ்துவும் பிதாவும் ஒரே நபர் அல்ல. இயேசு கிறிஸ்து ஒரு நபர், பிதா ஒரு நபர், பரிசுத்த ஆவி ஒரு நபர். அந்த 3 பேரையும் இணைத்துதான் ஒரே தேவன் என்று சொல்லுகிறது. அந்த ஒரே தேவனில் இந்த 3 பேரும் ஒன்றாக இருக்கிறார்கள். ஒரு பிரிவினை கூட இல்லாமல் ஒரு
சின்ன அளவு கூட என்ன இல்லாமல் முரண் இல்லாமல் இருக்கிறார்கள். இதை இந்த சத்தியத்தை அறிவதனூடாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ சில காரியங்களை கற்றுத்தருகிறவராகவும் இருக்கிறார். நாங்கள் ஒன்றாய் இருக்கிறது போல, அதாவது நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறது போல நீங்களும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற அந்த காரியத்தை நமக்கு கற்பிக்கிறவராக இருக்கிறார். இயேசுதான் பிதா என்று நாம் எண்ணிக்கொள்வோம் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த ஜெபமே அர்த்தமற்றதாக இருக்கும். யோவான் 17ஆம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து இந்த காரியத்தை ஜெபிக்கிறார். யோவான் 17ஆம் அதிகாரத்திலே 11ஆம் வசனம், பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாயிருக்கும்படி நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும். நானும், அதாவது இயேசு கிறிஸ்துவும் பிதாவும் எப்படி ஒன்றாக இருக்கிறார்களோ அதை போல இவர்களும் ஒன்றாக இருக்க வேண்டும். அதாவது நீர் எனக்கு தந்தவர்களும் ஒன்றாக இருக்க வேண்டும், அதற்காக காத்துக்கொள்ளும் என்று சொல்லி ஜெபிக்கிறார் அல்லவா? அந்த ஒருமைப்பாடு கடவுளிடத்துல, அந்த கடவுளை குறித்த அறிவிலே இது ஒரு பேசிக். இது அறிவதனூடாக ஆண்டவர் நம்முடைய சுபாவத்திலும் செயல்படக்கூடியவராக இருக்கிறார். எல்லாரும் ஒன்றாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் சபைக்குள்ளாக வந்தவர்கள் எல்லாம் ஒன்றாக இருக்க வேண்டும். எப்படி பிதாவும் குமாரனும் தனித்தவனி நபர்கள் இருந்தாலும் ஒரு பிரச்சனை இல்லாமல், ஒரு பிரிவினை இல்லாமல், ஒரு முரண் இல்லாமல், ஒரே பண்பு நலனோடு, அதாவது என்னை பார்த்தால் அவரை பார்த்ததுதான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒன்றாக இருக்கிறார்களோ அதை போல நீங்களும் ஒன்றாக இருக்க வேண்டும். அந்த அளவுக்கு நீங்கள் வளர வேண்டும். அப்போ இந்த சத்தியம் கடவுளை அறிந்தால் தான் வரும். இல்லை இயேசுதான் பிதா என்று சொன்னால் இந்த நம்மை போல ஒன்றாயிருக்கும்படி என்று சொல்லி பேசவே முடியாது. அப்படித்தானே? அப்போ கடவுளை அறிகிற அறிவு, கடவுளை அறிகின்ற அந்த காரியம், கடவுளை எப்படிப்பட்டவர் என்கின்றதை அறிகிற அந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு காரியம். ஆனால் நம்மிடத்துல பெருமை இருக்கிற பட்சத்திலே, நான் எதை சிந்திக்கிறேனோ, எனக்கு எது கன்வீனியன்ஸா இருக்கிறதோ அதுதான் என்று சொல்லி அதுக்கு மேல் நான் எதையும் அறிய முயற்சிக்கவே மாட்டேன். எனக்கு தெரிந்ததுதான் சரி, மேற்கொண்டு எதையும் தேட மாட்டேன், கற்றுக்கொள்ள மாட்டேன் என்கின்ற ஒரு பிடிவாதம் இருக்கிற பட்சத்திலே, ஒரு பெருமை இருக்கிற பட்சத்திலே கடவுளை அறிகிற அறிவிலே வளர முடியாது. ஆகவே அவைகளை ஒழித்து விட வேண்டும், அவைகளை விட்டுவிட வேண்டும் அல்லது நிர்மூலமாக்க வேண்டும். தேவனை அறிகிற அறிவின் மேன்மைக்கு விரோதமாக எழும்புகிற மேட்டுமை நிர்மூலமாக்கி அல்லது எல்லா காரியங்களையும் நஷ்டமென்று விட்டுவிட வேண்டும். இரண்டாவது, சில காரியங்களை நாம் சேர்த்துக் கொள்ள வேண்டும். தேவனை அறிகிற அறிவின் மேன்மைக்காக சில காரியங்களை சேர்த்துக் கொள்ள வேண்டும். அது என்னவென்றால், அது ஏற்கனவே நான் சொன்னதுதான், திருப்பி சொல்லுகிறேன். நாம் எதுவரைக்கும் தேவனை அறிந்திருக்கிறோமோ அந்த அதுவரைக்குமான காரியங்களை நாம் அதாவது நாம் அறிகிற அறிவிலே வளர்ந்து கொண்டே இருக்கிறோம். நாம் இப்போது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் இருக்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம். அதுவரைக்கும் நாம் பல காரியங்களை அறிந்திருப்போம் அல்லவா? அந்த அறிந்ததனூடாக நமக்கு கிடைத்திருக்கின்ற காரியங்களை நாம் சேர்த்துக் கொள்ள வேண்டும். எப்படி பல காரியங்களை விட வேண்டுமோ அதை போல புதிதாக சேர்த்துக் கொள்ள வேண்டும். அன்பு நாம் அன்பிலே வளர 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 அன்பின் எல்லை நம்மிடத்திலே காணப்படுகிற அந்த அன்பின் எல்லை விரிவாகி கொண்டே போக வேண்டும். உதாரணத்திற்கு ஒரு வசனத்தை படிக்கிறேன். கொலோசையர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராக நடந்து கொள்ள. அப்போ தேவனை அறிகிற அறிவிலே விருத்தி அடைதல் என்றால் வளருதல். இப்போ தேவனை அறிகிற அறிவிலே வளர்வதற்கு அதுக்கு முன்பதாக என்ன பவுலப்போஸ்தலன் என்ன சொல்லுகிறார்? சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து. அப்போ தேவனை அறிகிற அறிவிலே வளர்வதற்கு துர்க்கிரியைகள் எல்லாவற்றையும் நாம் ஒழித்து கொண்டே வர வேண்டும். அதே வேளையிலே
நற்கிரியைகளை நாம் சேர்த்து கொண்டே வர வேண்டும். நல்ல விதமான பண்புகளை நாம் எதுவரைக்கும் அறிந்திருக்கிறோமோ அதுவரைக்கும் பல காரியங்கள் அறிந்திருக்கிறோம் அல்லவா, அதுவரைக்குமான காரியங்கள், நல்ல பண்புகளை, நற்கிரியைகளை நாம் செய்து கொண்டே வர வேண்டும். இதைத்தான் பேதுரு 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்திலே எழுதுகிறார். 2 பேதுரு நாம் படித்தோம். இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வளருங்கள் என்று சொல்லி அதில் அவர் எழுதுகிறார். பாருங்கள், 5ஆம் வசனத்திலிருந்து 2 பேதுரு 1:5 இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியம், விசுவாசம் அது ஆரம்ப கட்டம், அந்த விசுவாசம் அது தைரியமாக மாறும். அதே விசுவாசத்தோட தைரியத்தை கூட்டிக் கொள்ள வேண்டும். தைரியமான விசுவாசம், தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சையடக்கம், ஆசையை அடக்கக்கூடிய காரியம், அதை பெருக்கிக் கொள்ள வேண்டும். அது தொடர்ந்து பொறுமை, எவ்வளவுதான் பிரச்சனை விழுந்தாலும் பொறுமையாக இருக்கிறது, அதை பெருக்கிக் கொள்ள வேண்டும். பொறுமையோடு தேவ பக்தி, எவ்வளவு பொறுமையிலே முறுமுறுக்க கூடாது, தேவ பக்தியை வளர்த்துக் கொள்ள வேண்டும். தேவ பக்தியோட சகோதர சிநேகம், சகோதர சிநேகத்தோட அன்பு, இவைகளெல்லாம் கூட்டி வழங்குங்கள். அப்ப கூட்டிக் கொண்டே இருக்க வேண்டும். கேரக்டரை இம்ப்ரூவைஸ் செய்து கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய நற்கிரியைகளை, நற்குணங்களை வழங்கி பெருக்கிக் கொண்டே இருக்க வேண்டும். அப்போ இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால், அப்போ இவைகள் பெருகிக் கொண்டே இருக்கிற பட்சத்திலே உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே, இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. இவைகள் இருந்தால் நாம் தேவனை அறிகிற அறிவிலே நாம் வீணராக இருக்க முடியாது, கனியற்றவர்களாக இருக்க முடியாது, கனி கொடுக்கிறவர்களாக இருப்போம், அதாவது வளர்கிறவர்களாக இருப்போம். அப்போ தேவனை அறிகிற அறிவிலே வளர்வதற்கு முதலாவது நாம் பார்த்தோம், சில காரியங்களை விட்டுவிட வேண்டும். அடுத்ததாக சில காரியங்களை பெருக்கிக் கொண்டே இருக்க வேண்டும். நாம் ஒரு இடத்திலும் என்னது ஒரு தேக்க நிலை, இந்த இடத்துல இவ்வளவுதான் என்று சொல்லி இன்று விடக்கூடாது. ஆகவே இவைகள் இருக்கும் பட்சத்திலே நாம் கடவுளை அறிகிற அறிவிலே நாம் வளர முடியும். மற்றபடி வெறுமனே வேதாகமத்தை படிப்பதாலோ, வெறுமனே சில செய்திகளை கேட்பதாலோ நாம் கடவுளை அறிகிற அறிவிலே வளர முடியாது. நம்முடைய அறிவு வேண்டுமானாலும் பெருகலாம், ஆனால் அறிவு வெறும் இருமாப்பை தான் உண்டாக்கும். இருமாப்பு அல்லது பெருமை என்பது தேவன் எதிர்த்து நிற்கிற ஒரு காரியம். ஆகவே வெறும் அறிவை பெருக்கிக் கொள்வது அல்ல கடவுளை அறிவது. கடவுளை அறிவது என்பது அவர் நமக்குள்ளாக, அதாவது நம்மை பார்க்கிறவர்கள் கடவுளை பார்க்கிறவர்களாக மாறுகின்ற அந்த சூழ்நிலை. எப்படி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரோ, என்னை கண்டால் பிதாவை கண்டார். அப்போ நம்மை பார்த்தால் கடவுளை பார்க்க வேண்டும். அதாவது நம்முடைய சுபாவம் நம்முடைய சுபாவத்தை பார்க்கிறவர்கள் இது கடவுளுடைய சுபாவம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நாம் காணப்படுவதுதான் கடவுளை அறிகிற அறிவிலே நாம் வளர்கின்ற அந்த செயல். அது வளர்ந்த ஒரு செயல். அப்போ அதிலே நாம் ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். எந்த இடத்திலும் ஒரு தேக்க நிலை இருக்கக்கூடாது. கூட்டி வழங்கி கொண்டே இருக்க வேண்டும். கூட்டி எல்லாவற்றையும் ஒன்றோடொன்று கூட்டிக் கொண்டே போய்கொண்டே இருந்தால் நாம் தேவனை அறிகிற அறிவிலே நாம் வீணராக இருக்க முடியாது, மட்டுமில்லை கனியற்றவர்களாக இருக்க முடியாது. இட் மீன்ஸ் கனி கொடுக்கிறவர்களாக இருப்போம், அதாவது வளர்கிறவர்களாக இருப்போம். தேவனை அறிகிற அறிவிலே நாம் எப்பொழுதும் வளர்கிறவர்களாக இருப்போம். அதற்கு இந்த காரியங்களை நாம் மனதிலே பதித்துக் கொள்வோம். தொடர்ந்து அடுத்த வாரம் வேறொரு காரியத்தை பார்க்கலாம்.